ஹாய் வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா பட்டர்ஃப்ளை வித் ஸ்டிச். இந்த பட்டர்ஃப்ளைல வந்து பார்த்திங்கன்னா 2 டைப்பாக போட்டிருக்கேன். ஒன்று வந்து ஸ்ப்ளிட் பண்ணி, ஒன்று கண்டினியூஷன்ஸாக. டைப் 1 அண்ட் டைப் 2 இப்போ நம்ம பார்க்கலாம். இப்போ இந்த டைப் 1ல் நம்ம எப்படி போட போகிறோம் அப்படின்றதுனா, ஸ்டார்டிங் எட்ஜ் இருக்குல்லையா, அந்த எட்ஜ் பாயிண்ட் வந்து கிராஸ் ஸ்ட்ரெயிட்டில் வந்து நம்ம போட போகிறோம். இப்போது ஸ்டார்டிங்கில் வந்து ஒரு சின்ன லாக் மாதிரி எடுத்து போட்டுட்டு, எப்பயும் போல் அப்படியே கீழே எடுத்துகிட்டு வந்து நீங்கள் இந்த இடத்துல வந்து ஒரு சின்ன செயின் ப்ளஸ் ஒரு லாக் போட்டுக்கணும். ஓகேங்களா? செயின் அண்ட் லாக் போட்டுக்கிட்டு அப்படியே இப்போ பாட்டம்லேருந்து கீழே வரணும், கீழே குத்தணும். ஓகேங்களா? கீழே இன்சர்ட் பண்ணி அதே மாதிரி ஒரு லாக், எல்லாத்துக்குமே ஒரு லாக் போடணும். இந்த சைடு மேலே திரும்ப செயின் போட்டு ஒரு லாக் போடணும். ஓகேங்களா? இதே மாதிரி கண்டினியூஷன்ஸாக நீங்கள் என்ன பண்ணணும்னா, கீழேயே வரணும். ரைட் சைடு எப்பயுமே கீழே வரணும், லெஃப்ட் சைடு எப்பயுமே மேலே. நீங்கள் எந்த இடத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறீங்களோ அந்த இடத்துலேருந்து கீழே, இங்கேருந்து மேலே போயிட்டே இருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு வந்து ஒரு சென்டர் பாயிண்ட்டுக்கு மேலே வரும்போது உங்களுக்கு அழகாக அந்த பட்டர்ஃப்ளை ஸ்டிச் வர மாதிரி இருக்கும். ஓகேங்களா? இப்போ இந்த கண்டினியூஷன்ஸாக போட்டுகிட்டே இருந்து பாருங்கள். இது கீழே வந்துக்கிட்டே இருக்கா, அப்படியே இப்போ இந்த சைடில் நீங்கள் கீழே குத்தணும். ஈக்குவலாக கேப் இல்லாமல் குத்துனா மட்டும்தான் அது வந்து கரெக்டாக நீங்கள் இந்த இடத்துல கீழே முடிக்கும்போது மேலேயும் அதே லெவலில் முடிக்கிற மாதிரி வரும். கொஞ்சம் கேப் விட்டு, ஒரு சைடு கேப் விட்டு ஒரு சைடு கம்மியாக குத்துனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து லெவல் வந்து கரெக்டாக ஃபினிஷ் ஆகாது. நீங்கள் இந்த சைடு குத்த அந்த சைடு ஏற உங்களுக்கு ரெண்டுமே ஈக்குவலாக இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு அது ப்ராப்பராக வரும். ஓகேங்களா? இப்போ இதே மாதிரி ஃபுல்லாக குத்திட்டு பார்த்தீங்கன்னா இப்போ தெரியுதா, ஈக்குவலாக 2 பக்கமுமே வந்திருக்கு. இதே மாதிரி இப்போ இந்த நடுவில் என்ன பண்ணுவீங்கன்னா ஒரு பீட்ஸ் மாதிரி கூட வைக்கலாம். இப்போ 2 டைப் பிகினர்ஸ் எப்பயுமே என்ன பண்ணுங்கள், ஃபஸ்ட்டு 2 எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? 2 எடுத்துட்டு நீங்கள் ஃபுல்லாக அதே மாதிரி இங்கேருந்து கீழே அப்படியே கண்டினியூஷன்ஸாக ஃபர்ஸ்ட் ஒன் போட்டிங்களா, அதுலேருந்து ரைட்லேருந்து அப்படியே கண்டினியூஷன்ஸ் கீழே இங்கே வரும், அந்த சைடு வந்து மேலே போயிட்டே இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் வந்து அப்படியே லாங்காக எடுத்து ஒரு செயின் கொடுத்து லாக் போட்டு போடணும். ரொம்ப ஈஸி தான், ஆனால் கேப் மட்டும் விட்டுறாதீங்க. கேப் விட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த லெவல் ஆஃப் அந்த மேலே இருக்குது பார்த்தீங்களா, அந்த 2 சைடும் அதே மாதிரி உங்களுக்கு கேப் விட்டால் வராமல் போயிடும். ஸோ அதனால் கொஞ்சம் நீங்கள் கேப் விடாமல் பக்கத்தில் லாங் செயின் ப்ளஸ் ஒரு லாக் ஸ்டிச் போடுற மாதிரி ட்ரை பண்ணிக்கிட்டே வாங்க. அதே மாதிரி நீங்கள் வந்து ட்ரை பண்ணுங்கள். ஒரு லாக் அகெயின் திரும்ப எடுத்துகிட்டு வந்து ஒரு செயின் ப்ளஸ் ஒரு லாக். ஓகேங்களா? இதே மாதிரி கண்டினியூஷன்ஸாக போட்டு வந்தீங்கன்னா இந்த லெவல் ஃபுல்லாக முடிஞ்சிடும். இப்போ பார்த்தீங்களா முடிஞ்சிருச்சு. இப்போ 2மே ஜாயின் ஆன மாதிரி இருக்குது. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, 2த்துலேருந்து எடுத்து ஒரு சின்ன பீட்ஸ் ஒன்று வைக்கிறேன். இங்கேருந்து ஒரு நார்மல் ஸ்விங் த்ரெட் எடுத்து ஒரு பீட் வச்சு லாக் பண்ணி எண்டு நாட் போட்டு முடிச்சிருவேன். அதே மாதிரி இப்போ இதில் வந்து கோல்டன் கலரில் வச்சுருக்கேன். இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கோல்டு இல்லாமல் சும்மா நான் இதுக்காக உங்களுக்கு வந்து ஒரு ஒயிட் பியர்ல் வந்து அதில் வந்து ஃபிக்ஸ் பண்ணுறேன். அந்த ஒயிட் பியர்ல் வந்து இது பார்த்தீங்களா, இந்த ஒயிட் பியர்ல் இருக்கு இல்லையா, இதை வந்து அதே மாதிரி சென்டர்லேருந்து ஒரு நூல் எடுத்துட்டு அந்த சைடு இப்போ கோல்டன் கலர் எப்படி போட்டோமோ சேம் லைக் ஆஸ்வெல் அதே மாதிரி தான் எடுத்து ஜாயின் பண்ணி ஒரு லாக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு சின்ன லாக் பண்ணி உங்களுக்கு நான் எண்டு நாட் போட்டு இதை முடிச்சிடுறேன். இதுதான் டைப் 1ஓட பட்டர்ஃப்ளை ஸ்டிச். ஓகேங்களா? இதை நீங்கள் கலராகவும் போடலாம். ஃபஸ்ட்டு ஒரு கலர், அடுத்தது ஒரு கலர், அதே மாதிரி போடலாம். இல்லை ஒரே த்ரெட்டு வந்து ஒரு கலர் வேறு வச்சு போட்டாலும் இதில் ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ டைப் 2 பார்க்கலாம். டைப் 2ல் வந்து எப்படின்னா, ஃபர்ஸ்ட்டில் வந்து இப்போ நம்ம என்ன பண்ணிட்டோம், இப்படி தனித்தனியாக போட்டோமா. டைப் 2ல் வந்து என்ன பண்ணணும்னா, நம்ம போட்டுட்டு அதுக்கப்புறமா ஸ்ப்ளிட் பண்ணி எடுக்கணும். அதுக்காக ஃபர்ஸ்ட்டு நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஒரு பார்டர் மாதிரி செயின் போட்டுக்கிறேன். சில்க் த்ரெட்லேயே வந்து உங்களுக்கு வந்து நான் செயின் போட்டுக்குவேன். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட்டு ஒரு சைடு ஃபுல்லாக செயின் போட்டுட்டு எண்டு நாட் போட்டு பண்ணி முடிச்சிடுறேன். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா 2வது சைடும் ஒரு லாங் செயின் போட்டு நான் எண்டு நாட் பண்ணி முடிச்சிடுவேன். ஓகேங்களா? இப்போது அதே மாதிரி இந்த சைடு போட்ட மாதிரியே அந்த சைட்லேருந்து ஒரு சின்னதாக எடுத்து ஒரு ஃபுல் செயின் போட்டு முடிச்சிடுவேன். இப்போ ஃபர்ஸ்ட்டில் வந்து நம்ம ஸ்ப்ளிட் பண்ணோம், தனித்தனியாக ஸ்ப்ளிட் பண்ணி இதை தனியாக முடிச்சுட்டு எண்ட் நாட் போட்டு அதை தனியாக முடித்தோம். பட் ஆனால் டைப் 2ல் அப்படி கிடையாது. டைப் 2ல் வந்து ஃபுல்லாக நம்ம வந்து லாங் ஷார்ட் போட்டுட்டு அதுக்கப்புறமா தான் உங்களுக்கு வந்து ஸ்ப்ளிட் பண்ணி நம்ம பீட்ஸ் வைக்க போகிறோம். இப்போ நான் 2 பக்கமுமே செயின் ஸ்டிச் போட்டு முடித்து ஒரு எண்டு நாட் போட்டு முடிச்சுக்கிறேன். இதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த செயின் ஸ்டிச் இருக்கு இல்லையா, இந்த செயின் ஸ்டிச்சில் இருந்து ஒரு சின்னதாக வெளியில் இருந்து ஒரு சின்னதாக எடுத்து உள்ளே வந்து ஒரு லாக் போடுறேன்.
ஓகேங்களா. லாக் போட்டுட்டு அகெயின் லாங் போட்டு உள்ளே ஒரு லாக் வெளியே ஒரு லாக், திரும்பியும் எடுத்துகிட்டு வந்து உள்ளே ஒரு 1 லாக்கு வெளியே ஒரு லாக், அப்படியே உள்ளே வெளியே. இதே மாதிரி கண்டினியூவேஷன்ஸாக நீங்கள் இது ஃபுல்லாகவே போட்டு முடிச்சிடணும். ஓகேங்களா. இது ஃபுல்லாக போட்டு முடிச்சிட்டா உங்களுக்கு எப்படி வரும்னா ஒரு லெவல் ஈக்குவலாக உங்களுக்கு வரும். உள்ளே ஒரு லாக்கு வெளியே ஒரு லாக்கு. அந்த உள்ளே வெளியே இருக்க லாக்குக்கு அந்த செயின் நீங்கள் போட்டிங்களா, அந்த செயின் ஸ்டிச் வந்து உங்களுக்கு மறைஞ்சிரும். மறைஞ்சிட்டு நீங்கள் போட்டிருக்க ஃபுல் லாக் மட்டும்தான், அந்த த்ரெட்டு மட்டும்தான் உங்களுக்கு தெரியும். ஓகேங்களா. அதே மாதிரி கண்டினியூவேஷன்ஸாக உள்ளே ஒரு லாக்கு வெளியே ஒரு லாக் போட்டு நீங்கள் முடிச்சிருங்க. இப்போது முடிச்சதுக்கப்புறமா லாஸ்ட்டில் இந்த மாதிரி தான் இருக்கும். முடிச்சதுக்கப்புறமா லாஸ்ட்டில் ஒரு எண்டு நாட் போட்டு நான் முடிச்சிடுறேன். ஓகேங்களா. இப்போது தெரியுதா உங்களுக்கு ஃபுல்லாக எப்படி இருக்குன்ட்டு? உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் நான் வந்து வெறும் செயின் இப்போ வந்து எண்டு நாட் போட்டுட்டேன். எண்டு நாட் போட்டுட்டு இப்போது இந்த பீட்ஸை வச்சு நம்ம என்ன போகிறோன்னா, ஃபர்ஸ்ட்டில் வந்து நம்ம ஸ்ப்ளிட்டாக இருக்கிறதுல நம்ம அப்படியே போட்டுட்டோம் இல்லையா. இப்போது இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா பிகினர்ஸ்க்கு வந்து நடுவுலேருந்து குத்துறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். வராது, இப்படி தான் வர மாதிரி இருக்கும். நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, எடுத்து ஃபஸ்ட்டு சென்டரில் இருக்கு இல்லையா, சென்டரில் வந்து பின்னாடி இருக்க அந்த நாபு இருக்கு இல்லையா, அந்த நாபோட கொக்கியில் பின்னாடி பக்கமாக ஒரு சின்னதாக எடுத்துட்டு வெளியே வந்து ஒரு செயின் போட்டு ஒரு லாக் போட்டு முடிச்சு போட்டுருங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, அந்த இடத்துல இதோ இப்போ நான் எடுக்கிறேன் இல்லையா, அந்த இடத்துல இருந்து உள்ளே நல்லா தள்ளி நீடிலால் தள்ளி அதுக்கப்புறம் ஒரு இடத்த எடுத்து சின்னதாக லைட்டாக அப்படியே ஷேக் பண்ணி நான் எடுத்துட்டு ஃபஸ்ட்டு ஒரு லாக் போட்டுட்டு அதுக்கப்புறமா பீட்ஸ் போட்டு நான் எண்டு நாட் போடணும். இதில் வந்து லாக் பண்ணி போடக்கூடாது, எண்டு நாட் போடணும். ஓகேங்களா. ஒரு இன்னொரு டைப்பாகவும் நீங்கள் போடலாம். அங்கேருந்து எடுத்துகிட்டு செயின் ஸ்டிச் போட்டுட்டு பீட்ஸ் போட்டிருக்க இடத்துல பீட்ஸ் போடாமல் இந்த மாதிரி வெறும் இது மாதிரி பீட்ஸ் போடாமல் இந்த மாதிரி போட்டு சென்டரில் இருக்கு இல்லையா, அதில் நீங்கள் பீட்ஸ் வச்சுக்கலாம். ஓகேங்களா. நீங்கள் எப்படி வேணாலும் உங்கள் க்ரியேட்டிவ் வச்சு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பார்க்கும்போது இப்போது இப்படி தான் இருக்கும். இது ஸ்ப்ளிட் பண்ணி போடுறது கண்டினியூவேஷன்ஸ். இந்த வீடியோ சும்மா ஒரு ட்ரையலுக்காக நம்ம வச்சு நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் போட்டது. இது சும்மா ஒரு ட்ரையலுக்காக உங்களுக்கு நான் அனுப்பியிருக்கேன். இது சிம்பிள் டிசைன் தான், நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டில் நம்ம இன்னொரு நல்ல ஸ்டிச்சோடு பார்க்கலாம். பாய்.